படம் சினிமா. ஒரு படத்தை உருவாக்க நாமெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடின உழைப்பு தேவைப்படுது. ஆனா இந்த காலத்துல எப்படியாப்பட்ட படமா இருந்தாலும் அதை பத்தி ஒண்ணுமே யோசிக்காம பேசுற சில பார்வையாளர்களின் கருத்து இதுதான். சுத்தமா சரியில்லடா, 50 ரூபாய் வேஸ்ட். அதே கதை தான் 75 வருஷமா ஒரே கதையை தான் மாத்தி மாத்தி எடுக்கிறானுங்க. நம்ம கதையிலையும் படங்களை பத்தி இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற 3 கேரக்டர்ஸ்: சந்தீப், சந்தோஷ், விக்னேஷ். இந்த 3 கேரக்டர்ஸும் ஒரு படம் எடுக்கிறதுல எவ்வளவு கஷ்டங்கள் அடங்கி இருக்குன்றத எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதான் நாம பார்க்க போறோம். இவன் பேர் தான் பாண்டி. வருங்காலத்துல ஒரு பெரிய சினிமா டைரக்டர் ஆகணும்ன்றது தான் இவனோட குறிக்கோள். என்ன பாண்டி, என்ன பண்ற? விளையாட போலாம். இல்லடா, என்னால வர முடியாது. இன்னும் 4 நாள்ல வர ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் இருக்கு. ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போங்கடா. மறுபடியும் ஆரம்பிச்சிடும். ஷார்ட் ஃபிலிம் 5 நிமிஷம் பார்த்து எத்தனை நாள் எடுத்து வச்சுட்டு இருப்பேன்? அவன் 3 மணி நேரம் பார்த்தாலும் 30 நாள் எடுக்கிறான். ஒரு மணி நேரத்தை எடுத்துருக்காண்டா ஒருத்தான். இதெல்லாம் விட்டா ஒரு நாள்ல பல ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க. அப்படியா? நீ ஒரு நாள் இல்ல, 4 நாள் இருக்கு. நீங்களும் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமே. 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 அதாவது ஓபன் பண்ண நாங்க 2 பேர் நடிக்கிறோம், நீ தான் எடுக்கிற. ஓகேவா? ஓகேதான். அந்த குமார், அந்த ரவுடிக்கு குமார் யூஸ் பண்ணினா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது முக்கியமான கேரக்டர். வந்துருவான்ல? அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நான் கூப்பிட்டு. ஓகே, அடுத்து என்ன கதை? ஓகே ஆச்சுல, நெக்ஸ்ட் லொகேஷன் தான். ஹலோ அங்கிள். ஆண்டி ஆண்டி, உங்க வீடு சூப்பரா இருக்கு ஆண்டி. நம்ம சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம். உங்க வீட்டுல எடுத்தாங்க. இங்கிலீஷ்ல பேசி சமாளி. எனக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரியுமாடா? இது அது வந்து your house beautiful auntie. We take short film. Our concept, your house matching. I don't understand what you're speaking. Just get lost from here. I tell auntie, I understand. Just get lost from here, otherwise I'll call the police. Police? Hey, escape. Hey, police andra. Hey. என்னடா போலீஸ் சொன்ன உடனே தனியா விட்டு போயிட்டீங்க? அதெல்லாம் பரவாயில்ல, விடுறா. டேய், இந்த வீடு சூப்பரா இருக்குடா. இந்த தடவை நான் கேக்குறேன். என்னடா டோர் தானா ஓபன் ஆகுது? ஏய், கீழ பாறா. ஓ, ஹலோ தம்பி. அது இப்படி பேசுறான். ஏய், மேல பாறா. இல்லையா? ஓ, ஹலோ அங்கிள். அங்கிள், உங்க வீடு சூப்பரா இருக்கு அங்கிள். நாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம். அது உங்க வீட்டுல எடுத்தா கரெக்டா இருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் பண்ணீங்கன்னா போதும், எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடுவோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. டேய், அந்த அங்கிள் அப்படி பேசுறாங்க. யாரும் ஸ்பீக்கர் பார்த்து பேசுற? ரெக்கா இருந்தாடா. டேய், எனக்கு தெரிஞ்சவங்க வீடு ஒண்ணு இருக்குடா. வாங்கடா, அங்க போலாம். கலக்கிற பாடுறா. ஐயோ, பாக்குறானே.
முறைக்கிறானே. யாராச்சும் உள்ள இருக்கீங்களா? யாராச்சும் உள்ள இருந்தா வெளியே வாங்கயா. யார் யாது? அந்த வீட்டுல இருக்கவங்க காலி பண்ணி போய் 2 மாசம் ஆச்சுப்பா. காலி பண்ணி 2 மாசம் ஆகுதா? ஏண்டா தெரிஞ்சவங்க வீடு சொன்ன, காலி பண்ணி 2 மாசம் ஆச்சுன்னு சொல்றாங்க. நான் பார்த்து 4 மாசம் ஆகுதுடா. லொகேஷன் தேடி போய் அசிங்கப்பட்டதான் மிச்சம். ஆமா, சந்தீப் எங்கடா போயிருக்கான்? அவனும் லொகேஷன் தேடி தானே போயிருக்கான். டேய் என்னடா ஆச்சு? டேய் உன்னதாண்டா. என்னதாண்டா ஆச்சு? புடிச்சிக்கோ, லொகேஷன் கிடைச்சிச்சு மச்சி. எங்க அன்னைக்கு முட்டு சந்தில ஒரு வீடு பார்த்தோமே, அந்த லொகேஷன்டா. டேய் ஒத்து வராதேடா, நம்மளுக்கு வர வழியே இல்ல. சரி நெக்ஸ்ட் என்ன? லொகேஷன் கிடைச்சிருச்சுல, நெக்ஸ்ட் ஷூட்டிங் தான். லொகேஷன் கிடைச்சிருச்சுல, நெக்ஸ்ட் ஷூட்டிங் தான். Scene 1, shot 1, take 1, action. ஏப்பா எப்ப பார்த்தாலும் டேய் உன்னை கேட்டாடா, சிவன் வந்து கேட்டாடா, ஏன்டா படுத்துற? உன்ன மாதிரி நடிக்கிறானா கேட்க மாட்டாங்க. Scene 1, shot 2, take 3, action. மூச்சு வாங்கி கேட்க சொல்றா, நார்மலாடா போதும். நார்மலா ரெடி. டேய் முறங்கடா. Scene 6, shot 4, take 11, action. Scene 6, shot 8, take 6, action. ஏன்டா மாத்த செய்யற? டேய் சாட்டியே இருக்கா. Scene 6, shot 8, take 13, action. படத்தை ஆல்மோஸ்ட் எடுத்து முடிச்சிட்டோம்ல? ஆமா முடிச்சிட்டோம். ஆனா நாளைக்கு குமார வச்சு அந்த தர்மா கேட்டர் தான் நாட்டுற. இந்த கேட்டர்லாம் படமே இல்லடா. ஆமா நாளைக்கு வரானா? வரேன் தான் சொன்னாங்க. கண்டிப்பா வருவாங்க. நீ எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணுப்பா. ஹலோ குமார், சந்தீப் பேசுங்க. மச்சான் நீ சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங் வந்துடுறல? சரிடா மச்சான், நாளைக்கு உனக்கு காலையில் ஃபோன் பண்ணுறேன். ஓகேடா. கன்ஃபார்மா வரேன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. நாளைக்கு குமார வச்சு அந்த தர்மா கேட்டர் தான் நாட்டுற. இந்த கேட்டர்லாம் படமே இல்லடா. ஆமா நாளைக்கு வரானா? டேய் குமார், 9 மணி ஆச்சு, எங்கடா இருக்கிற? இந்த பக்கத்துல இருக்க நான் வந்துடுறேன்டா. ஹலோ ஹலோ. டேய் குமார், 11 மணி ஆச்சுடா, எங்கடா இருக்கிற? டேய் அவ கணேஷ் மெடிக்கல்ஸ் கிட்ட வந்துட்டானாடா. டேய் ஆல்ரெடி லேட் ஆகுதுடா, பைக் எடுத்து போய் கூட்டு வா போடா. சரி. எங்க இவனை காணோம்? டேய் குமார், எங்கடா இருக்க? டேய் நானும் கணேஷ் மெடிக்கல்ஸ் கிட்ட தானே இருக்க. டேய் கரெக்டா சொல்லு, எங்க இருக்க? எங்கடா குமார்? நான் உனக்கு ஒரு கால் பண்றேன். டேய் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்டா. நினைச்சேன். டேய் அந்த கேட்டர்னா படத்தை முடிக்கவே முடியாதுடா. டேய் உன்னை நம்பிதானா விட்டோம். நீ தானே அவளை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்ன. நீ கூட்டு வரான்னு சொன்ன. என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரியே பேசுற. போடா. டேய் இங்க பாருங்கடா, குமார் வரல, அது அவன் பண்ண தப்பு. அதுக்கு நீங்க 2 பேரும் எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் தெரியுது
ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல கூட இவ்வளோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு. Hi friends, it took lots and lots of hard work to make this short film. For us, it's an experience. By this, we have understood the unimaginable amount of hard work and time it would take to make a feature film. We have started respecting each and every filmmaker by the experience that we have got. We have also started respecting each and every movie by watching it in the theaters. We hope even you join us in this change. Let's give life to the film industry by killing piracy. Thank you.